வணக்கம். பக்தி தீபம் நிகழ்ச்சியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நல்வரவு. இன்று நம் மனக்கோவிலில் பக்தி எனும் சுடரை ஏற்றி வைப்போம். அந்த ஒளியானது நம்மிடமுள்ள அறியாமை என்னும் இருளை அறவே நீக்கட்டும். இன்றைய காவிய நாயகன் சிவபெருமானின் அம்சம், அன்னை அஞ்சனையின் செல்ல மகன் மற்றும் அண்ணல் ஸ்ரீராமரின் அடியவராவார். ஆம், இன்று நாம் கேசரி நந்தன் அஞ்சனை மைந்தன் என்ற தெய்வீக கதையை செவிமடுக்க உள்ளோம். எல்லையற்ற ஆற்றலும் ஈடற்ற பக்தியும் ஒன்றாக இணையும் போது ஒரு சங்கடகரன், அதாவது துன்பங்களை நீக்குபவர் எப்படி உருவெடுக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. வாருங்கள், பக்தியோடு இந்த புனிதமான பயணத்தில் இணைவோம். கேசரி நந்தன் அஞ்சனை மைந்தனின் கதை பக்தியும் சக்தியும் சங்கமிக்கும் மகா சங்கமம். முன்னுரை: காலத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாமனிதர். இந்திய இலக்கியங்களிலும் புராண வரலாற்றின் பொன்னான பக்கங்களிலும் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் சந்தேகமில்லாமல் மகாபலி ஹனுமான் தான். ஹனுமான் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு பேர் உணர்வு. யுகம் யுகமாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பேராற்றல். காலத்தின் சுழற்சியிலும் அவருடைய புகழ் எல்லைகளை தாண்டி இன்றும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒரு தெய்வீக ஜோதியாக பிரகாசிக்கிறது. அவர் திரேதாயுகத்தின் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல, கலியுகத்திலும் நேரில் வாழும் ஒரு கடவுள். அவருடைய இருப்பை இன்றும் பக்தர்கள் தங்களின் நம்பிக்கையின் மூலம் உணர்கிறார்கள். ஹனுமானின் ஆளுமை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. அதில் பக்தியின் உச்சத்தையும் சக்தியின் எல்லையற்ற கடலையும் ஒரே நேரத்தில் நாம் காணலாம். நாம் கண்களை மூடிக்கொண்டு ஹனுமான் என்று சொன்னாலே நம் மனக்கண் முன் ஒரு பிரம்மாண்டமான ஒளிமிக்க உருவம் தோன்றும். அது வீரம், வலிமை மற்றும் கனிவு ஆகியவற்றின் அற்புதமான கலவை. ஒருபுறம் அவரது உடல் தங்கமலையைப் போல பெரியது, வைரத்தைப் போல உறுதியானது. அவரது ஒரு கர்ஜனை திசைகளை நடுங்கச் செய்யும், பிரபஞ்சத்தின் பெரிய போர் வீரர்களையும் அஞ்ச வைக்கும். ஆனால் மறுபுறம் அதே வைர உடலுக்குள் வெண்ணையை விட மென்மையான மற்றும் குளிர்ந்த இதயம் துடிக்கிறது. இந்த முரண்பாடுதான் ஹனுமானை மற்ற தேவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது, எல்லோருக்கும் பிடித்தமானவராக மாற்றுகிறது. அவர் ஆற்றலின் இருப்பிடமாக இருந்தாலும் ஆணவத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார். உலகில் சிறிதளவு அதிகாரம் கிடைத்தாலே மனிதன் தலைக்கணம் கொண்டு ஆடுகிறான். ஆனால் ஹனுமான் எல்லையற்ற சக்திகளுக்கு அதிபதியாக இருந்தும் தன்னை ராமதாசன் என்று அழைப்பதில்தான் பெருமை கொள்கிறார். அவரது இந்த மென்மை பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும், அவரது உக்கிரமான வடிவம் அதர்மம் மற்றும் அநீதிக்கு காலனாகவும் விளங்குகிறது. ஹனுமான் வெறும் ஒரு புராண கதாபாத்திரம் அல்லது வானர கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு ஆன்மீக சாதகரும் யோகியும் பக்தனும் அடைய துடிக்கும் ஒரு நித்திய லட்சியத்தின் வடிவம். அவருடைய பக்தி சாதாரணமான வழிபாட்டு முறை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. பக்தி என்பது கோவிலில் விளக்கேற்றுவது மட்டுமல்ல, தன் ஆராதனைக்குரிய இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைப்பது என்பதை அவர் உலகுக்கு கற்பித்தார். ஹனுமானின் பக்தியில் எந்த நிபந்தனைகளுக்கும் இடமில்லை. பொதுவாக மனிதர்கள் இறைவனிடம் செல்வது தங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்பதற்காகத்தான், அதாவது செல்வம், சுகம், உடல் நலம் அல்லது வெற்றி. ஆனால் ஹனுமானின் பக்தி எந்த பிரதிபலனும் எதிர்பாராதது, கள்ளமில்லாதது. அவர் ஸ்ரீராமரிடம் தனக்காக எதையும் கேட்டதில்லை. அன்னை சீதை அவருக்கு சாகாவரம் மற்றும் அஷ்டமா சித்திகளை அருளிய போதும் இவை அனைத்தும் ராம காரியங்களுக்கு பயன்பட வேண்டும் என்றுதான் அவர் வேண்டினார். பக்தன் தன் சுயநலத்தை துறக்கும் போது கடவுளே அவனுக்கு கடன்பட்டவராகி விடுகிறார் என்ற செய்தியை அவரது பக்தி நமக்கு சொல்கிறது. ஹனுமானின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் ஆணவம் இல்லாமை ஆகும். உண்மையான சரணாகதி என்பது வெறும் தலைவணங்குவது மட்டுமல்ல, தனக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தையை வேரோடு பிடுங்கி எறிவது என்பதை அவர் நிரூபித்தார். இலங்கை போரில் வெற்றி பெற்ற பிறகு விபீஷணன், சுக்ரீவன் மற்றும் அங்கதன் போன்ற வீரர்கள் தங்கள் வீரத்தை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிருந்த போது ஹனுமான் ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருந்தார். ஸ்ரீராமர் அவரை புகழ்ந்தபோது மிகவும் அடக்கத்துடன், இவை அனைத்தும் உங்களின் அருளும் உங்கள் கணையாழியின் மகிமையும் தான் என்று கூறினார். ஒரு சாதாரண மனிதன் தன் வெற்றிக்குரிய பெருமையை மற்றவருக்கு கொடுப்பது கடினம். ஆனால் ஹனுமான் ஒவ்வொரு பெரிய காரியத்தின் பெருமையையும் தன் தலைவருக்கே அர்ப்பணித்தார். இதனால்தான் அவர் கேசரி நந்தன் என்பதிலிருந்து மகாபலியாக உயர்ந்தார்.
தன்னை யார் பூஜ்யமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவரை இறைவன் அனந்தமாக, அதாவது எல்லையற்றவராக மாற்றுகிறார் என்பதை அவர் காட்டினார். அவரது முழு இருப்பும் ராமநாம கடலில் கலந்திருந்தது. அந்த இணைவே அவருக்கு கடலை ஒரே தாவலில் தாண்டும் சக்தியையும் மலையை தன் உள்ளங்கையில் தூக்கும் வலிமையையும் தந்தது. ஹனுமானின் கதை ஒரு சாதாரண சிறுவனின் அசாதாரணமான பயணமாகும். தனது சுயநலமற்ற சேவையின் மூலம் அவர் சங்கடமோச்சன் என்ற நிலையை அடைந்தார். பிறக்கும்போது அவர் அன்னை அஞ்சனையின் துருதுருப்பான மகன் மாருதியாகத்தான் இருந்தார். அவரிடம் அதிக ஆற்றல் இருந்தது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்தும் வழி தெரியவில்லை. அவர் சூரியனை பழம் என்று நினைத்து விழுங்க முயன்றார். அது அவரது எல்லையற்ற திறமையை காட்டியது. ஆனால் வளர வளர அவரது ஆற்றல் சேவை என்ற பாதையில் திரும்பியது. அவர் தனது சக்தியை தனது சொந்த சுகத்திற்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. ரிஷ்யமுகமலையில் சுக்ரீவனை பாதுகாப்பதாகட்டும், கடல் கடந்து சீதாதேவியை தேடுவதாகட்டும், அல்லது லக்ஷ்மணனின் உயிரை காக்க துரோணகிரி மலையை தூக்கி வருவதாகட்டும், அவரது ஒவ்வொரு செயலும் மற்றவர்களின் துயரத்தை போக்குவதற்காகவே இருந்தது. அதனால்தான் உலகம் அவருக்கு சங்கடமோச்சன் என்ற பட்டத்தை வழங்கியது. இந்த பட்டம் அவருக்கு எந்த வரத்தினாலும் கிடைக்கவில்லை, மாறாக தனது செயல்களாலும் அசைக்க முடியாத உறுதியாலும் தான் அவர் இதை ஈட்டினார். பெருமை என்பது பிறப்பால் வருவதல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் தான் அமைகிறது என்பதை அவர் கற்பிக்கிறார். திரேதா யுகத்தின் அந்த பொற்காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். அப்போது அறநெறிகள் அரக்கன் ராவணனின் ஆணவத்தால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அது அதிகார துஷ்பிரயோகம் உச்சத்தில் இருந்த காலம். கல்வி என்பது வெறும் கர்வத்திற்கான கருவியாக மாறியிருந்தது. மனித குலமே துயரத்தில் துடித்தது. வேதங்களை அறிந்தவனும் சிவபக்தனுமான ராவணன் தன் வலிமையால் கண்மூடித்தனமாக முனிவர்களையும் சாதாரண மக்களையும் துன்புறுத்தினான். அத்தகைய இருண்ட காலத்தில் வெறும் ஒரு போர் வீரன் மட்டும் தேவையில்லை, சக்தியை பக்தியுடன் இணைக்கக்கூடிய ஒரு தெய்வீக உணர்வு தேவைப்பட்டது. அந்த தேவையை பூர்த்தி செய்யவே கேசரி நந்தன் அவதரித்தார். அவரது பிறப்பு இந்த துயரமான உலகிற்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய தெய்வீக பரிசு. அவர் வெறும் வானர வடிவில் வரவில்லை, ஒரு நம்பிக்கையாக அவதரித்தார். அதர்மம் பெருகும்போது பிரபஞ்சத்தின் சமநிலையை பேணுவதற்காக மகாதேவனே தனது அம்சத்தை ருத்ரனாக அனுப்பி வைக்கிறார் என்பதன் அடையாளமே அவரது வருகை. இதை பற்றிய மேலும் விரிவான தகவல்கள் அல்லது குறிப்பிட்ட பகுதியின் விளக்கம் வேண்டுமானால் என்னிடம் கேட்கலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். அனுமன் அவர்களின் ஆளுமையில் இருக்கும் மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் அவரிடம் இருக்கும் சுயநலமற்ற குணம்தான். ராவணனிடமும் மிகப்பெரிய வலிமை இருந்தது. அவனும் ஒரு சிறந்த போர் வீரனாக திகழ்ந்தான். ஆனால் அவனது வலிமையின் மையம் என்பது அவனது சுயநலமாகவே இருந்தது. இதற்கு நேர்மாறாக அனுமனின் வலிமையின் மையமாக பிறர் நலமும் இறைவனுமே இருந்தனர். தன்னை எஜமானாக கருதாமல் ஒரு பாதுகாவலனாக கருதும் ஒரு வீரன் இந்த மனித குலத்திற்கு தேவையாக இருந்தான். அந்த வெற்றிடத்தை அனுமன் மிகச்சரியாக நிரப்பினார். உண்மையான தலைவன் என்பவன் மற்றவர்களை ஆள்பவன் அல்ல, மாறாக மற்றவர்களின் சேவைக்காக தனது சுகபோகங்களை தியாகம் செய்பவன் என்பதை அவர் நிரூபித்தார். அரியணை மீது ஆசைப்படாத, கிரீடத்தை கேட்காத, தன் புகழை தானே பாடாத ஒரு வீரராக அவர் திகழ்ந்தார். தன்னையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்கொண்டு தனக்குள் அந்த இறைவனை புகுத்தி கொள்ளும் ஒரு எளிமையான பாதையையே அவர் தேர்ந்தெடுத்தார். அனுமன் மேற்கொண்டது ஒரு தாசனாக இறைவனுக்கு சேவை செய்யும் பக்தி மார்க்கம். 9 வகையான பக்தி முறைகளில் இந்த தாசபாவம் என்பது மிகவும் கடினமானது என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் இதில் ஒருவன் தன் அகந்தையை முழுவதுமாக அழித்து கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர்கள் இறைவனிடம் கரம் கோர்க்கவோ அல்லது தங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவோ தான் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையான பக்தன் என்பவன் இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பவன் என்பதை அனுமன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். தாசபாவம் என்பது அடிமைத்தனம் அல்ல, அது தானாக முன்வந்து செய்யும் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இதை நான் செய்தேன் என்று அனுமன் ஒருபோதும் சொன்னதில்லை. எல்லாம் இறைவனின் அருளால் நடந்தது என்றுதான் எப்போதும் கூறுவார். கடலை கடந்து இலங்கை சென்றடைந்த போது ராவணன் அவரிடம் யார் என்று கேட்டான். அதற்கு அவர் தான் ஒரு பெரிய வீரன் அல்லது கேசரியின் மகன் என்றோ சொல்லவில்லை. மாறாக தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்று பெருமையுடன் கூறினார். அதாவது நான் கோசல நாட்டு மன்னன் ஸ்ரீ ராமரின் தாசன் என்று பதிலளித்தார். அண்ட சராசரத்தையே அதிர வைக்கும் ஆற்றல் கொண்ட ஒருவர் தன்னை ஒரு சேவகன் என்று சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியை கண்டார்.
அனுமனின் பக்தியின் உச்சாணி கொம்பை இன்று வரை ஏன் யாராலும் எட்ட முடியவில்லை என்று பலரும் கேட்பதுண்டு. இதற்கான விடை அவருடைய பக்தியின் ஆழத்தில் ஒளிந்துள்ளது. உலகிலுள்ள பெரும்பாலான பக்தர்கள் இறைவனை அடைய விரும்புகிறார்கள். அவரை கோவில்களிலும் புனித தலங்களிலும் அல்லது ஸ்வர்க்கத்திலும் தேடுகிறார்கள். இறைவன் தங்கள் குரலை செவிமடுத்து தங்களை நாடி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான பக்தன் என்பவன் இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பவன் என்பதை அனுமன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் அனுமன் இறைவனை வெளியே எங்கும் தேடவில்லை. தன் இதயத்திலேயே ஸ்ரீ ராமரை அமர வைத்தார். அவர் ராமரை தேடவில்லை, அவரே ராமனாக மாறிப்போனார். ஒரு பக்தனுக்கும் அவன் வணங்கும் இறைவனுக்கும் இடையிலான வேறுபாடு எப்போது மறைகிறதோ அப்போதுதான் பக்தி முழுமை பெறுகிறது. அனுமனுக்கு ராமர் என்பவர் ஏதோ ஒரு வெளியுலக சக்தி அல்ல, அவரே அவரது உயிருக்கு ஆதாரமானவர். அதனால்தான் அவருடைய பக்தி ஈடு இணையற்றதாக இருக்கிறது. அவர் பக்தியை வெறும் சடங்காக செய்யாமல் ஒரு ஜீவனுள்ள அனுபவமாக மாற்றினார். அனுமனின் வாழ்க்கையில் மிகவும் நெகிழ்ச்சியான மற்றும் ஊக்கமளிக்கும் சம்பவம் என்னவென்றால், அவர் அரசவையில் தன் மார்பை பிளந்து காட்டியதுதான். புராண கதையின்படி அன்னை சீதை அனுமனுக்கு ஒரு விலை உயர்ந்த முத்து மாலையை பரிசாக அளித்தார். அனுமன் அந்த மாலையில் இருந்த ஒவ்வொரு முத்தையும் தன் பற்களால் கடித்து பார்க்க தொடங்கினார். இதை கண்ட அங்கிருந்தவர்கள் சிரிக்கத் தொடங்கினர். ஏன் இப்படி செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அனுமன் மிக எளிமையாக பதிலளித்தார். இந்த முத்துக்கருக்குள் என் ராமரை தேடுகிறேன். என் ராமரின் பெயரோ அல்லது உருவமோ இல்லாத எந்த ஒரு பொருளும் எனக்கு வெறும் மண்ணுக்கு சமம். இதை கேட்ட மக்கள் கேலியாக, அப்படியானால் உன் உடலுக்குள்ளும் ராமர் இருக்கிறாரா என்று கேட்டனர். அந்த நொடியில் அனுமன் தன் நகங்களால் தன் மார்பை பிளந்து காட்டினார். அங்கே தசை, இரத்தம் அல்லது எலும்புகள் தெரியவில்லை. மாறாக ஸ்ரீ ராமரும் அன்னை சீதையும் திவ்யமான ரூபத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் ஒரு அதிசயம் மட்டுமல்ல, பக்தி உண்மையாக இருந்தால் பக்தனின் உடலும் ஆன்மாவும் இறைவனின் கோவிலாகவே மாறிவிடும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆன்மீகத்தை வெறும் வெளிவேஷமாக கருதியவர்களுக்கு இது ஒரு சரியான பதிலாக அமைந்தது. அனுமனின் ஒவ்வொரு அணுவும் ராமநாமத்தால் உருவானது என்பதை இது நிரூபித்தது. பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள திரை விலகும் போது இத்தகைய நிலை உண்டாகிறது. இதுவே அத்வைத நிலை, அதாவது பக்தனே இறைவனின் உருவமாக மாறும் நிலை. அனுமன் வழங்கிய இந்த தெய்வீக பரிசு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானது. இன்றைய மனிதன் மன அமைதியின்மை, தனிமை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வால் தவிக்கிறான். அமைதிக்கான வழி என்பது வெளி உலக சாதனைகளில் இல்லை, அது உள்மன அர்ப்பணிப்பில் தான் இருக்கிறது என்பதை அனுமனின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. அவர் நமக்கு சுய கட்டுப்பாடு எனும் பரிசை தந்தார். காற்றின் மைந்தன் என்பதால் அவருடைய வேகம் மனதைப் போலவே மின்னல் வேகத்தில் இருந்தது. ஆனாலும் அவர் தன் மனதையும் ஐம்புலன்களையும் முழுமையாக அடக்கி ஆளக்கூடியவராக இருந்தார். அவர் புலன்களை வென்றவர், ஜித்தேந்திரியர். வலிமையை எப்படி நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அவர் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்றியது போல இன்றும் அவர் தன் பக்தர்களின் சோர்ந்து போன வாழ்க்கையில் நம்பிக்கை எனும் சஞ்சீவியை வழங்கி வருகிறார். இறுதியாக அனுமனின் வாழ்க்கை முறை நமக்கு சொல்வது என்னவென்றால், பக்தி என்பது ஒருவனை பலவீனமானவனாக மாற்றுவதல்ல, மாறாக இறைவனுடன் இணைந்து ஒருவனை வெல்ல முடியாதவனாக மாற்றுவதாகும். அவர் காலப்போக்கில் என்றும் மங்காத ஒரு தெய்வீக பரிசு. இதயத்தில் உண்மையும் செயலில் தூய்மையும் இருந்தால் ஒரு சாதாரண உயிரும் கூட இந்த உலகமே வியக்கும் மகா பலியாக மாற முடியும் என்பதற்கு அவர் கதையே சான்று. மார்பை பிளந்து ராம சீதையை காட்டும் அனுமனின் அந்த உருவம் நம்முள்ளே இறைவனின் மீது இருக்கும் அன்பே நம்முடைய உண்மையான அடையாளம் என்பதை எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அவர் பக்தியின் இமயமலை. அதன் உயரத்தை தொடுவது கடினம் என்றாலும் அதன் நிழலில் அமர்வதே ஒருவருக்கு பேரின்பமாகும். இன்றைய நவீன யுகத்தில் மனிதன் மன அழுத்தம் மற்றும் பயத்தினால் சூழப்பட்டிருக்கும் போது அனுமனின் இந்த பக்தி ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. வலிமையுடன் அறிவும் பக்தியும் இருப்பது ஏன் அவசியம் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். பக்தி இல்லாத வலிமை அழிவை தரும், ஆனால் பக்தியுடன் கூடிய வலிமை உலகிற்கு நன்மையை தரும். நம்முள்ளே இருக்கும் அனுமனை எழுப்ப அவர் கதை நம்மை தூண்டுகிறது. அதாவது அநியாயத்திற்கு எதிராக போராடும் வலிமை, சரியது தவறியது என்று பிரித்தறியும் அறிவு, நம் இலட்சியத்தோடு நம்மை இணைத்து வைத்திருக்கும் பக்தி ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய கதை வெறும் வாசிப்பிற்காக மட்டுமல்ல,
நம் வாழ்வில் கடைபிடிப்பதற்காகவும் கூட. அஞ்சனி மைந்தன் அனுமனின் இந்த கதை உலகில் ராமநாமம் இருக்கும் வரை அனுமனின் அருளும் வலிமையும் நம்மை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையை தருகிறது. அனுமனின் பிறப்பு என்பது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல. இது உலக நன்மையை முன்னிட்டு சிவபெருமான் எடுத்த ஒரு உன்னதமான முடிவு. பூமியில் எப்போதெல்லாம் அதர்மம் பெருகுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமான் ஏதோ ஒரு உருவத்தில் வந்து தர்மத்தை காக்கிறார். ஆனால் அனுமன் எடுத்த அவதாரம் மிகவும் தனித்துவமானது. இது சிவபெருமானின் 11வது ருத்ராவதாரமாகும். தன் இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமரின் சேவைக்காக அவர் தன்னை ஒரு தாசனாக மாற்றிக்கொண்டார். வலிமையின் உண்மையான பயன் பிறரை காப்பதிலும் சேவை செய்வதிலும் தான் இருக்கிறது என்பதை இந்த அவதாரம் உணர்த்துகிறது. அன்னை அஞ்சனையின் வயிற்றில் பிறந்து தந்தை கேசரியின் பெருமையாக திகழ்ந்தது அவர் மனித வடிவமெடுப்பதற்கான ஒரு வழிமுறையே தவிர அவருடைய உண்மையான மூலம் என்பது இந்த அண்டத்தையே இயக்கும் எல்லையற்ற உணர்வாகும். பொதுவாக அதிக வலிமை உள்ள இடத்தில் அறிவு குறைவாக இருக்கலாம், அல்லது அறிவு அதிகம் உள்ள இடத்தில் உடல் வலிமை குறைவாக இருக்கலாம். ஆனால் அனுமன் இந்த இரண்டின் அபூர்வ சங்கமம். அவரிடம் இருக்கும் வலிமை அவரது அறிவு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. அதனால்தான் அவர் அறிவாளிகளில் சிறந்தவர் என்று போற்றப்படுகிறார். வெறும் உடல் வலிமையால் மட்டும் ஒருவன் கஷ்டங்களை போக்க முடியாது. அதற்கு இதயத்தில் கருணையும் அறிவில் தெளிவும் ஆன்மாவில் இறை நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறார். அனுமன் சிரஞ்சீவியாக வாழும் வரம் பெற்றவர். இதன் ஆன்மீக பொருள் என்னவென்றால் உண்மை, துணிச்சல் மற்றும் பக்தி ஆகியவற்றிற்கு ஒருபோதும் அழிவில்லை என்பதாகும். அவர் இன்றும் நம்மிடையே கண்ணுக்கு தெரியாத வடிவில் இருக்கிறார். எப்போதெல்லாம் ஒரு பக்தன் தன் முழு மனதோடு ராம நாமத்தை சொல்கிறானோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார் என்பது உறுதி. அவருடைய கதை வெறும் அதிசயங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது போராட்டங்களை வெல்வதற்கான ஊக்கம். சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து விழுங்க முயன்ற துணிச்சலும், ஒரு வாள்தீயால் அதர்மத்தின் இருப்பிடமான இலங்கையை சாம்பலாக்கிய வீரமும் கொண்ட ஒருவரின் கதை இது. அனுமனின் வாழ்க்கை பயணம் நமக்கு மற்றொரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. சாதனைகள் என்பது வெறும் தவத்தால் மட்டும் கிடைப்பதில்லை, அது ஒழுக்கத்தாலும் கீழ்ப்படிதலாலும் கிடைக்கிறது. அவர் தன் குருவான சூரிய பகவானிடம் கல்வி கற்கும் போது காட்டிய ஒழுக்கம் இன்றைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர் தன் சக்தியை ஒருபோதும் சொந்த சொத்தாக கருதவில்லை, மாறாக அவற்றை ராமரின் பணிக்காக அர்ப்பணித்தார். தன்னையே ஒன்றுமில்லாதவனாக கருதும் இந்த எளிமைதான் அவரை அகிலத்தின் மிகப்பெரிய சக்தியாக மாற்றுகிறது. உங்களுக்கு அனுமன் தொடர்பான வேறு ஏதேனும் கதைகளையோ அல்லது ஸ்லோகங்களையோ தமிழாக்கி கொடுக்க வேண்டுமா, அல்லது வேறு எதிலாவது உதவி தேவையா? அனுமன்ஜியின் ஒவ்வொரு மூச்சும் ராம நாமத்தையே ஜெபிக்கிறது. அவருடைய ஒவ்வொரு அணுவிலும் தன் எஜமானர் மீது கொண்டுள்ள அந்த அன்பு இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா உறவுகளையும் விட மேலானது. இலங்கையின் அசோகவனத்தில் அன்னை சீதைக்கு அவர் ஆறுதல் கூறிய விதம் அவருடைய மென்மையான மனதிற்கு ஒரு சான்றாகும். அதே சமயம் போர்க்களத்தில் அரக்கர்களை அழிக்கும் போது அவர் எழுப்பிய கர்ஜனை காலனையே நடுங்கச் செய்யும் வகையில் இருந்தது. ஒரு பக்கம் மிகவும் அமைதியான பக்தன், மறுபக்கம் அழிவை ஏற்படுத்தும் வீரன். இந்த முரண்பாடுதான் அவரை அஞ்சனை மைந்தன் என்றும் பஜரங்க பலி என்றும் அழைப்பதற்கு காரணமாகிறது. இந்த கதையின் ஆழத்திற்குள் நாம் செல்ல செல்ல அனுமன்ஜியின் வாழ்க்கை ஒரு பாடசாலையை போன்றது என்பதை நாம் உணர்வோம். அங்கு வாழ்க்கை வாழும் கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர் பயத்தை போக்குபவர், சந்தேகங்களை அழிப்பவர் மற்றும் தன்னம்பிக்கையின் உருவமாக திகழ்பவர். அன்னை அஞ்சனையின் அந்த ஒளிப்பிழம்பான வாயுபுத்திரன் கேசரி நந்தனின் இந்த தெய்வீக கதையை தொடங்குவோம். இது நமது ஆன்மீக அறிவை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அனுமனை, அதாவது சக்தி மற்றும் பக்தியை விழிப்படைய செய்யும். எத்திசையிலும் புகழ் பரவியிருக்கும் அந்த வீரனின் காவியம் இது. அவருடைய பாதங்களில்தான் சுகமும் அமைதியும் குடிகொண்டுள்ளன. அனுமன்ஜியின் பிறப்பு பற்றிய கதை திரேதாயுகத்தின் புனிதமான நினைவுகளிலிருந்து தொடங்குகிறது. அன்னை அஞ்சனையும் வானரராஜன் கேசரியும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அன்னை அஞ்சனை தனது முற்பிறவியில் இந்திர சபையில் புஞ்சிகஸ்தலா என்ற பெயருடைய அப்சரசாக இருந்தார். ஒரு தவறின் காரணமாக அவர் ஒரு முனிவரால் பூமியில் வானர உருவில் பிறக்கும்படி சாபம் பெற்றார். அதே சமயம் அவரது வயிற்றில் சிவபெருமானின் அம்சம் பிறக்கும் என்ற ஆசீர்வாதத்தையும் பெற்றார். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் அவர் மதங்க முனிவரை சந்தித்தார். முனிவர் அவரை பம்பா சரோவரில் உள்ள நாராயண மலைக்கு சென்று கடும் தவம் புரியுமாறு அறிவுறுத்தினார்.
அன்னை அஞ்சனை 12 ஆண்டுகள் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார். அவருடைய பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தனது அம்சத்தை அஞ்சனையின் கர்ப்பையில் சேர்க்குமாறு வாயுதேவனுக்கு கட்டளையிட்டார். அதே சமயம் அயோத்தியில் தசரத மன்னர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருந்தார். யாகத்தில் கிடைத்த தெய்வீக பாயசத்தின் ஒரு பகுதியை ஒரு பறவை தூக்கிச் சென்று அஞ்சனையின் கைகளில் போட்டது. அதை சிவனின் பிரசாதமாக எண்ணி அவர் உட்கொண்டார். இந்த தெய்வீக நிகழ்வுகளால் சித்திரை மாத பௌர்ணமி அன்று கேசரி நந்தன் அனுமன் பிறந்தார். அனுமன் சிறுவயதிலிருந்தே மிகுந்த தேஜஸும் வலிமையும் கொண்டவராக இருந்தார். அவரிடம் வாயு பகவானின் வேகமும் சிவபெருமானின் சக்தியும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் அன்னை அஞ்சனை அவரை குடிலில் தனியே விட்டுவிட்டு பழங்கள் கொண்டு வரச் சென்றிருந்தார். அப்போது சிறுவன் அனுமனுக்கு கடும் பசி எடுத்தது. அப்போது வானத்தில் உதித்துக் கொண்டிருந்த சிவந்த சூரியனை பார்த்தார். அது ஏதோ ஒரு பெரிய இனிப்பான பழம் என்று அவர் நினைத்தார். அவ்வளவுதான், ஒரே தாவலில் ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கினார். அவருடைய வேகம் வாயுதேவனையே ஆச்சரியப்பட வைத்தது. அனுமன் சூரியனை விழுங்கச் சென்றபோது அங்கே சூரியனை பிடிக்க ராகுவும் வந்திருந்தார். அனுமன் ராகுவை ஏதோ ஒரு பூச்சி என்று நினைத்து விரட்டியடித்தார். பயந்து போன ராகு தேவேந்திரனிடம் முறையிட்டார். ஒரு சிறுவன் சூரியனை நெருங்குவதைக் கண்டு கோபமடைந்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்கினார். அந்த தாக்குதலில் சிறுவன் அனுமனின் தாடை அணு உடைந்து அவர் மயங்கி பூமியில் விழுந்தார். தன் மகனின் இந்த நிலையை கண்ட வாயு பகவான் மிகுந்த கோபமடைந்தார். அவர் இந்த உலகம் முழுவதுமான காற்று ஓட்டத்தை நிறுத்திவிட்டார். காற்று நின்றதும் உலகமே தவித்தது. உயிரினங்கள் துடித்தன. உடனே பிரம்மதேவர் தலைமையில் தேவர்கள் அனைவரும் வாயுதேவனை சமாதானப்படுத்தச் சென்றனர். பிரம்மதேவர் அனுமனை மீண்டும் உயிர்ப்பித்து அவரை தொட்டு மயக்கத்தை தெளிவித்தார். வாயுதேவனை மகிழ்ச்சிப்படுத்த தேவர்கள் அனைவரும் அனுமனுக்கு தெய்வீக வரங்களை வழங்கினர். இந்திரன் தனது வஜ்ராயுதம் இனி அனுமனை ஒன்றும் செய்யாது என்று கூறினார். சூரிய தேவன் தனது ஒளியில் 100இல் 1 பகுதியை அவருக்கு வழங்கி சாஸ்திர அறிவை கற்றுத்தருவதாக வாக்களித்தார். வருண பகவான் நீரால் பயம் இருக்காது என்றும், யமதர்மன் யமதண்டத்திலிருந்து விடுதலையும், குபேரன் எப்போதும் தோல்வியடையாத வரத்தையும் அளித்தனர். பிரம்மதேவர் அவருக்கு அஷ்ட சித்திகள் மற்றும் நவநிதிகளுக்கு அதிபதியாக்கி சிரஞ்சீவி என்று ஆசீர்வதித்தார். இவ்வாறு மாருதி என்ற பெயருடைய அந்த சிறுவன் அனுமன் என்று அழைக்கப்பட்டு தேவர்கள் கொடுத்த சக்திகளின் இருப்பிடமானார். அனுமன்ஜியின் வாழ்க்கை அவர் தனது ஆராதனைக்குரிய ராமபிரானை சந்தித்த போதுதான் முழுமை பெற்றது. ராவணனால் அன்னை சீதை கடத்திச் செல்லப்பட்ட பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் ரிஷியமுக மலைக்கு வந்தபோது வாலி அனுப்பிய வீரர்களோ என்று வானர அரசன் சுக்ரீவன் பயந்தான். உண்மையை அறிய அனுமனை அவர் அனுப்பி வைத்தார். அனுமன் ஒரு அந்தணர் வேடம் பூண்டு ஸ்ரீராமரிடம் சென்று மிக வினயமாக அவர்களை பற்றி விசாரித்தார். ஸ்ரீராமரின் தெய்வீக உருவத்தையும் அவரது இனிமையான சொற்களையும் கேட்டு தான் யுகம் யுகமாக காத்திருந்த தன் எஜமானர் இவர்தான் என்பதை அனுமன் உணர்ந்து கொண்டார். உடனே தனது உண்மையான உருவத்தை காட்டி அவர் காலில் விழுந்தார். இந்த சந்திப்பு வெறும் 2 நபர்களின் சந்திப்பு அல்ல. இது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்த நிகழ்வு. ஸ்ரீராமர் அனுமனை தழுவிக்கொண்டு, நீ என் தம்பி பரதனுக்கு சமமானவன் என்று அன்புடன் கூறினார். அங்கிருந்துதான் வரலாற்றில் இடம் பிடித்த அனுமனின் ராமசேவை தொடங்கியது. இலங்கையை எரித்ததும் வீரத்தின் உச்சமும். அனுமனின் வீரத்தை பறைசாற்றும் மிகச்சிறந்த பகுதி சுந்தரகாண்டம் ஆகும். அன்னை சீதையை தேடி 100 யோசனை தூரம் கடந்து அவர் இலங்கையை அடைந்தபோது தனது புத்திசாலித்தனத்தால் சுரசை மற்றும் சிம்ஹிகை போன்ற தடைகளை தாண்டினார். இலங்கைக்குள் மிகச் சிறிய உருவம் எடுத்து அன்னை சீதையை தேடி கண்டுபிடித்தார். அசோகவனத்தில் ராவணனின் மிரட்டல்களுக்கு இடையே வாடிக்கொண்டிருந்த அன்னை சீதைக்கு தைரியம் கூறி ஸ்ரீராமரின் கணையாடியை கொடுத்தார். ராவணனின் மகன் அட்சகுமாரன் அவரை தாக்க வந்தபோது அனுமன் அவனை கொன்றார். இறுதியில் மேகநாதன் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அவரை சிறைபிடித்தான். ராவணனின் சபையில் அனுமன் அச்சமின்றி ஸ்ரீராமரின் தூது செய்தியை சொன்னார். கர்வமிக்க ராவணன் அனுமனின் வாளில் தீ வைக்க உத்தரவிட்ட போது அனுமன் அதே தீயை கொண்டு தங்கமயமான இலங்கை முழுவதையும் எரித்து சாம்பலாக்கினார். தர்மத்திற்கு புறம்பான மாளிகை தங்கத்தால் ஆனதாக இருந்தாலும் ஒரு உண்மையான பக்தன் அதை ஒரு நொடியில் அழித்து விடுவான் என்பதற்கு இதுவே அடையாளம். சஞ்சீவினியும் லக்ஷ்மணனின் உயிர் காப்பும்.
போரின் போது மேகநாதனின் ஆயுதத்தால் லக்ஷ்மணன் மயங்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தபோது இமயமலையில் இருந்து சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்தால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் என்று இலங்கையின் வைத்தியர் சுஷேனர் கூறினார். சூரிய உதயத்திற்கு முன் மூலிகையை கொண்டு வருவது இயலாத காரியமாக தெரிந்தது. ஆனால் அனுமனுக்கு எதுவும் இயலாதது அல்ல. அவர் ஒரே தாவலில் துரோணகிரி மலையை அடைந்தார். அவரால் மூலிகையை அடையாளம் காண முடியாத போது தனது அளப்பரிய சக்தியால் அந்த மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வானத்தில் பறந்தார். வழியில் காலநேமி என்ற அரக்கனின் மாயையை அழித்து அயோத்திக்கு மேலே செல்லும்போது பரதனின் சந்தேகத்தை தீர்த்து வைத்து சரியான நேரத்தில் இலங்கையை அடைந்தார். சஞ்சீவினியின் மகிமையால் லக்ஷ்மணன் உயிர் பெற்றார். அனுமன் அழிப்பவர் மட்டுமல்ல, உயிரை காப்பவரும் கூட என்பதை இந்த நிகழ்வு நிரூபித்தது. கேசரி நந்தன் அஞ்சனை மைந்தன் என்ற இந்த கதை வெறும் போர் மற்றும் அதிசயங்களை பற்றியது மட்டுமல்ல, இது அடக்கம் மற்றும் சேவை மனப்பான்மை பற்றிய பாடமாகும். இவ்வளவு வலிமை கொண்டவராக இருந்தும் அனுமன் தன்னை எப்போதும் ராமதாசன் என்றே கூறிக்கொண்டார். அஷ்ட சித்திகள் பெற்றிருந்தும், வானில் பறக்க முடிந்தும், உருவத்தை மாற்ற முடிந்தும் அவருடைய இதயம் எப்போதும் ராமநாமத்தை சொல்வதிலேயே மூழ்கியிருந்தது. ராமாயணம் முடிந்த பிறகு ராமபிரான் வைகுந்தம் செல்லும்போது அனுமன் பூமியிலேயே தங்கி ராம கதையை கேட்கவும் தனது பக்தர்களை காக்கவும் முடிவு செய்தார். இன்றும் எங்கு ஸ்ரீராமரின் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அங்கு அனுமன் கண்ணுக்கு தெரியாத உருவில் இருக்கிறார் என்பது நம்பிக்கை. அவர் கலியுகத்தின் விழித்திருக்கும் தெய்வம். உண்மையான பக்தியுடன் அழைக்கும் பக்தர்களின் துயரங்களை அவர் தீர்த்து வைக்கிறார். இதயத்தில் உண்மையான பக்தி இருந்தால் ஒரு சாதாரண உயிரும் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தியாக மாற முடியும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு சான்று. இதேபோல் அனுமன்ஜி இன்றும் ராமகதை நடக்கும் இடங்களிலெல்லாம் நம்மிடையே மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அஞ்சனை மைந்தனின் இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்தி தீபம் என்ற குடும்பத்தில் ஒருவராக இணைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்போதுதான் பக்தியின் இந்த நீரோட்டம் தடையின்றி தொடரும். கமெண்டில் ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஜெய் அனுமன் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு தெய்வீக கதையுடன் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு இறைவனின் அருள் இருக்கட்டும். ராமாயணத்தின் மற்ற முக்கிய கதைகளையும் இதேபோல் தமிழ் மொழியில் எளிமையாக உங்களுக்கு விளக்கவா?